ஆதிதிராவிடரில் 6 பிரிவுகளை இணைத்து தேவேந்திர குல வேளாளர் என பெயர் மாற்றம் செய்து குடும்பன், பன்னாடி, காலாடி, கடையன், தேவேந்திர குலத்தார், பள்ளர் ஆகிய பிரிவுகளை தற்பொழுது வேளாளர் குழுவினர் என்ற இணைத்துள்ளதாக தற்பொழுது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இதுகுறித்த மேலதிக தகவல்கள் என்ன? தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது பட்டியல் இனத்தில் ஆதி திராவிடர்கள் என அழைக்கப்படக்கூடிய அந்த பட்டியல் இனத்தில் இருக்கக்கூடிய 6 பிரிவுகளை ஒன்றடக்கி தேவேந்திர குல வேளாளர் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக அந்த சமூகத்து மக்களிடமிருந்து பல்வேறு பிரதிநிதிகள் மூலமாக, அரசியல் கட்சி தலைவர்கள் மூலமாக, சமுதாய அமைப்பு தலைவர்கள் மூலமாக தமிழக அரசுக்கு அதிகமான கோரிக்கை வந்திருந்தது. இதை கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு குறிப்பாக குடும்பன், பன்னாடி, காலாடி, கடையன், தேவேந்திர குலத்தான், பிறகு பள்ளன் ஆகிய 6 பிரிவுகளையும் ஒன்றாக இணைத்து தேவேந்திர குல வேளாளர் என பெயர் மாற்றம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு ஏராளமான அறிக்கைகள், குறிப்பாக மனுக்கள் வந்ததை அடுத்து இதை ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கை அளிப்பதற்கான ஒரு குழுவை தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு அமைத்து உத்தரவிட்டிருக்கிறார். இந்த குழுவானது குறிப்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் சட்டத்துறையின் செயலாளர், அதே போல ஆதி திராவிடர் நல இயக்குனர் உறுப்பினர் செயலாளராகவும் கொண்ட ஒரு குழுவை தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த குழு ஊராட்சி துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய அன்ஸ்ராஜ் வர்மா தலைமையில் இந்த குழு என்பது தமிழக அரசுக்கு ஒரு அறிக்கையை விரைவாக தயார் செய்து அளிக்க இருக்கிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த 6 பிரிவுகளையும் ஒன்றடக்கி தேவேந்திர குல வேளாளர் என பெயர் மாற்றம் செய்வதற்கு ஆய்வு செய்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அந்த சமூகத்து மக்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பல்வேறு கோரிக்கைகளை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக பட்டியல் இனத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளராக அழைக்கப்படக்கூடிய இந்த 6 பிரிவுகளையும் பட்டியல் இனத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.